பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என கோரி பல்வேறு பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. மலையகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் தோட்ட தொழிலாளர்களுடன் அரசியல்வாதிகளும் கலந்து கொண்டிருந்தனர். பதுளை மாவட்டத்தில் ஹாலியல குயின்ஸ்டவுன் பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும் என கூறி தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வேணும், எங்களுக்கு கூட்டு ஒப்பந்தம் எல்லாம் வேண்டியதில்லை, நாங்க சம்பளம் எங்களுக்கு அடிப்படையா கொடுக்கலன்னு சொன்னா நாங்க வீதிக்கு இறங்குவோம். அரசு உத்தியோகத்தர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கின்ற நிலையில் தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளமும் அதிகரிக்கப்பட வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆர்ப்பாட்டத்தில் அரசியல்வாதிகளும் கலந்து கொண்டனர். தொழிலாளி இருக்கிறத சாகுறதா வாழ்றதா? எங்க பிள்ளைகளையும் படிக்க வைக்கணும், எங்க பிள்ளைகள் திருப்பி கொண்டு தேயிலை நாங்க போட்டு வேலை செய்யலாத எங்களோட எங்க காலம் முடியல. ஆனா எங்களுக்கு 1000 ரூபாய் வேணும். எங்களுக்கு வாழ்க்கை செலவுப்படி எங்களுக்கு சம்பளத்தை உயர்த்த வேணும் 1000 ரூபாய். இல்லைன்னா பொதுமக்கள் எப்படி வாழ்றது? அதான் மீண்டும் மீண்டும் எத்தனையோ உங்கள்கிட்ட நானும் கதைச்சு போராடிக்கிட்டு நின்ற வரையும் எங்கள்ட்ட தொழிலாளி பாம்பு கடிச்சாலோ ஒரு வாகனம் இல்ல, கிளினிக்கு போறாங்க ஆளி அலைக்கு. அனைத்து மலையக தொழிற்சங்கங்களும் ஒன்று சேர்ந்து தொழிற்சங்க அரசியலுக்கு அப்பால் ஒன்று சேர்ந்து இந்த 1000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திலே முதுகெலும்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த அடிப்படை சம்பளமாக 1000 ரூபாய் வாங்கி கொடுக்க வேண்டும். இதான் எங்கள் கோரிக்கை. இதேவேளை தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்க கோரி புகவந்தலாவை நகரிலும் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. புகவந்தலாவை கொட்டியாகல தேயிலை தொழிற்சாலைக்கு அருகிலிருந்து புகவந்தலாவை செல்வகந்த சந்தி வரை பேரணியாக சென்ற தொழிலாளர்கள் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜனாதிபதிக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கிறோம். இலங்கையில பொறுத்தவரை எத்தனையோ தொழில் செய்யறவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் போராட்டம் இல்லாம ஒரு சம்பளம் கிடைக்குது. ஆனா தோட்ட தொழிலாளிகள், மலையத்தில் உள்ள தோட்ட தொழிலாளர்கள் மட்டும்தான் ரோட்ல இறங்கி போராட்டம் செஞ்சு இல்ல உண்ணாவிரதம் இருந்து இதுக்கான சம்பளத்தை நாங்க பெற வேண்டிய சூழ்நிலையில நாங்க தள்ளப்பட்டிருக்கோம். நாங்கள் தோட்ட தொழிலாளர்கள் மாத்திரம் இந்த நாட்டிலே போராட்டம் செய்து சம்பளம் பெற வேண்டுமா? அரசு ஊழியர்களுக்கு எவ்வாறு சம்பளம் கொடுத்தார்கள் அதே போன்று தோட்ட தொழிலாளர்களுக்கும் நாள் சம்பளம் அடிப்படை சம்பளமாக 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும்.